12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்து மக்களால் கொண்டாடப்படுற ஒரு பெரிய திருவிழா தான் மகா கும்பமேளா. இந்த திருவிழா இந்தியாவில் அலகாபாத், ஹரித்வார், உஜ்ஜைன் மற்றும் நாசிக்னு இந்த 4 ஊர்களோட ஆற்றுப்படுகையில கொண்டாடப்படுது. அந்த வகையில இந்த முறை மகா கும்பமேளா உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் உள்ள புனித நதிகளான கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி நதிகள் ஒன்றிணைகிற திருவேணி சங்கமத்துல ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கு. இந்த திருவிழாக்கு உலகத்துல இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் வந்து புனித நீராடி வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாம மகா கும்பமேளா தான் உலகத்துல அதிக அளவு மக்கள் ஒண்ணு கூடுற திருவிழான்னு சொல்லப்படுது. இப்படி ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கிற இந்த விழாவில் வைரலான பெண் தான் மோனாலிசா. இவங்க அங்க ருத்ராஜ மாலைகளை வித்துட்டு வந்தாங்க. அப்போ பலரோட கவனத்தை இவங்க ஈர்த்தாங்கன்னு தான் சொல்லணும். எந்த மேக்கப்பும் இல்லாம இயல்பாவே இவங்க அழகா இருந்தது பலரையுமே வியப்படைய வச்சிருக்கு. குறிப்பா இவங்களோட கண்கள் ரொம்பவே வசீகரமா இருக்கிறதா பலருமே இவங்களை வர்ணிச்சுட்டு வராங்க. இவங்களோட வீடியோஸ் வைரலாக நிறைய நியூஸ் சேனல்ஸ், மீடியான்னு பலருமே இவங்களை பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. மேலும் இவங்களை நேர்ல பார்க்க பல பேர் போயிருக்காங்க. அவங்க கிட்ட போட்டோ எடுக்கவும் ஆசைப்பட்டிருக்காங்க. ஆரம்பத்துல இதெல்லாம் மோனாலிசாக்கு பிடிச்சிருந்தாலும் போக போக இந்த விஷயம் எல்லாம் மீற ஆரம்பிச்சிருக்கு. எப்பயுமே இவங்களை சுத்தி மக்கள் கூட்டமும் மீடியாவும் இருக்கிறது இவங்க தொழிலை ரொம்பவே பாதிச்சிருக்கு. சிலர் போட்டோ எடுக்க வந்துட்டு இவங்க கிட்ட அத்துமீறினதாகவும் சொல்லப்படுது. மேலும் அவங்கள வீடியோ எடுத்தவங்களோட போனையும் பிடுங்கி கீழே போட்டிருக்காங்க. இதனால மனமுடிஞ்ச மோனாலிசா எல்லாரும் போட்டோ எடுக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் கூட நான் விக்கிற ருத்ராஜ மாலைய வாங்கலன்னு மனவேதனையோட பேசியிருக்காங்க. இப்படி இவங்க வருமானம் பாதிப்புக்குள்ளாக மோனாலிசாவோட அப்பா அவங்கள சொந்த ஊரான இண்டோர்க்கே அனுப்பி வச்சிருக்காரு. மகள் பிரபலமானது சந்தோஷமா இருந்தாலும் அதனால தொழில் பாதிக்கப்படுறது எங்க பொருளாதாரத்துக்கே சிக்கலை கொண்டு வரும்னு வேதனையோடையும் பேசியிருக்காரு. அழகு இருந்தா ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்காங்கன்னு மோனாலிசா வைரலாக அது அவங்களுக்கே ஆபத்தா முடிகிற விதமா தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கு. मोनालिसा की तबीयत खराब हो चुकी है. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியிலையும் ஒரு நல்லது நடக்கிற விதமா பாலிவுட் டைரக்டர் சனோஜ் மிஸ்ரா தன்னோட அடுத்த படத்துல மோனாலிசாவை ஹீரோயினா நடிக்க வைக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பா அவர் மோனாலிசா குடும்பத்தை நேர்ல சந்திச்சு பேசி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதை கேள்விப்பட்ட பலரும் மோனாலிசாக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மேலும் இவங்களுக்கு 16 வயசு தான் ஆகுது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.